இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வள்ளுவர் கோட்டத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் வள்ளுவர் கோட்டத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். தற்போதைய விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இந்த வள்ளுவர் கோட்டம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டபோது காவல்துறையினர் அனுமதியை மறுத்து இருக்கிறார்கள். தடையை மீறி வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களை கைது செய்வதற்காக இந்த வள்ளுவர் கோட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் அதிக அளவில் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வள்ளுவர் கோட்டம் அந்த போராட்டம் நடைபெற பகுதிக்கு வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தடுப்புகள் பேரிகேடை வைத்து மூடி வைத்திருக்கிறார்கள். தடையை மீறி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களை கைது செய்ய ஏதுவாக 8க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஏற்கனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. தடையை மீறி நாம் தமிழர் கட்சியினர் இந்த வள்ளுவரம் கோட்டை பகுதியில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. குறிப்பாக இந்த பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தடுப்புகள் அதிக அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் போது தள்ளுமுள்ளு ஏற்படாத வகையில் கயிறுகள் அதிக அளவு இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தீ தடுப்பான்களும் இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த இடத்துல தடையை மீறி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பொழுது பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்களை கைது செய்ய மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் தற்பொழுது இந்த இடத்தில் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளும் பொழுது அவர்களை காவல்துறையினர் கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த இடத்தில் தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.